إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்தை ஒரு குறுகிய காலத்துக்காக வேண்டி இந்த உலகத்தின் பக்கம் அனுப்பியிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டுட்டு போகத்தான் போறோம். எங்களுடைய பார்வையில துனியாவுடைய வாழ்க்கை ஒரு நீண்ட கால மாதிரி இருந்தாலும் குர்ஆனுடைய பார்வையில, ஹதீஸுடைய பார்வையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எங்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் கிட்ட நாங்க வயசை கேட்டு அவர் 90 வயது 80 வயது என்று சொன்னா நாங்க புதுனப்படுவோம். 80 வயசா என்று கேட்போம், 90 வயசா 90 இயர்ஸ் ஓல்டா என்று கேட்போம். எங்களுக்கு 90 இயர்ஸ் என்ன ஒரு நீண்ட காலம் மாதிரி இருக்கு. ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லாஹி மத் துன்யா ஃபில் ஆখিরাহ இல்லா மிஸ்லு அஹதிக்கும் யஜ்அலு இஸ்பஅஹு ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா யர்ஜி. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், ஆখিরাவுக்கு முன்னால துனியாவுடைய வாழ்க்கை இருக்குதே, அதுக்கு உதாரணம் என்னண்டா, உங்களில் ஒருவர் சமுத்திரத்துல கடல்ல விரல போட்டு எடுத்து பாருங்க, அந்த விரல் நுனியில எவ்வளவு சொட்டு தண்ணி நிக்குதோ அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. முழு சமுத்திரமும் இருக்குதே அதுதான் ஆখিরাவுடைய வாழ்க்கை என்பதாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் உள்ள தண்ணி பாட்டில் எடுத்து பாருங்க, விரல போட்டு எடுத்து பாருங்க, எவ்வளவு தண்ணி வரப்போகுது. ஒரு டிராப் வரும், அந்த டிராப்பும் நெகம் என்று சொன்னா, நேல் என்று சொன்னா அதுல மிச்ச நேரம் நிக்காது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கப்ல உள்ள தண்ணி, பாட்டில்ல உள்ள தண்ணி, வாளில உள்ள தண்ணியை பத்தி சொல்லல, சமுத்திரத்துல உள்ள தண்ணிக்கு முன்னால நீங்க விரல போட்டு எடுத்து பாருங்க, எவ்வளவு சொட்டு நிக்குதோ அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை என்றதான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல 50000 சனா, ஆখিরাவுடைய ஒரு நாள், ஆখিরাவுடைய முழு வாழ்க்கை அல்ல, ஆখিরাவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 இயர்ஸ்க்கு சமம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆখিরাவுடைய ஒரு நாள் துனியாவுடைய 50,000 வருடங்கள் என்று சொன்னா, நாங்க நீங்க வாழக்கூடிய 50, 60, 70, 90 வயது இருக்குதே, ஆখিরাவுடைய அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு முன்னாலே அல்ல, ஆখিরাவுடைய ஒரு நாளைக்கு முன்னால நாங்க உலகத்துல வாழ்றது 2 நிமிடம் 2.5 நிமிடம் தான். இவ்வளவு குறுகிய கால வாழ்க்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார்.
நாங்க விரும்பியோ விரும்பலையோ ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டுட்டு போகதான் போறோம். அது யாராக இருந்தாலும் சரி. உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஃபாத்தாக்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர அவங்களையும் அல்லாஹ் கியாமத் கிட்ட ஆகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அனுப்பி மௌத்தாக்கிதான் இந்த உலகத்தை அழிப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, யாரோட எவ்வளவு மஹப்பத் வச்சாலும் ஒவ்வொருத்தர் அல்லாஹ் பிரிச்சே தீருவான். அதான் ஒரு பெரியார் சொல்றார், இன்னல் ஹபீப மினல் அஹ்பாபி முக்தலசு லா யம்னஉல் மௌத பவாபுன் வலா ஹரசு. ஒவ்வொரு நண்பன் அடுத்த நண்பனை விட்டும் அல்லாஹ் பிரிச்சே தீருவான். ஒவ்வொரு ஹபீப் அடுத்த ஹபீபை விட்டும் நண்பனை விட்டும் அல்லாஹ் பிரிச்சே தீருவான். யாருக்கும் யாரையும் மௌத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு மஹப்பத் வச்சிருப்பாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வஃபாத் ஆகிட்டாங்க. கபர்ல வச்சு மண்ணை போட்டுட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிடுறாங்க, ஃபாத்திமா. எந்த சத்தமும் இல்ல. மறுவ கத்துறாங்க, ஃபாத்திமா. மூணாவது தரக்க ஃபாத்திமா என்று சொல்லிட்டு சொல்றாங்க, மாலி வகஃப்து அலல் குபூரி முஸல்லிமா கப்ருல் ஹபீபி வலா யருது ஜவாபி. என்னுடைய ஃபாத்திமாவுக்கு என்ன நடந்திருக்குது? இவ்வளோ காலம் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஓடி எனக்கு முன்னால வந்துடுவா. இவ்வளோ சலாம் செல்றன், கூப்பிடுறேன், எனக்கு பதில சொல்லாம இருக்கிறாவே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வளோ மஹப்பத் வெச்ச ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர் அல்லாஹ் பிரிச்சே தீர்னான் மௌத்த வச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மவுத் என்று சொல்றது அது எனக்கும் வரக்கூடியதுதான், உங்களுக்கும் வரக்கூடியதுதான். எப்ப வரும் என்பதுதான் தெரியாது. ஒவ்வொரு நாளும் மவுத்துகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவே ஆக பெரிய புத்திசாலி உலகத்துல யார் என்றா, ஆக பெரிய புத்திசாலி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மவுத். உங்களில் மிகவும் பெரிய புத்திசாலி யார் என்றா, தன்னுடைய நஃப்ஸ அடக்கி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்கிறவர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹாரூன் ரஷீத் என்று சொல்றது உலகத்துல 3/2 ஆட்சி செஞ்ச ஒரு பெரியோர் அரசர். 3/2 ஆட்சி செஞ்சார். எவ்வளவு பெரிய ஆட்சி தெரியுமா? ஒரு நாள் அவர் ஜன்னல் கிட்ட அவருடைய காசல்ல அவருடைய மாளிகையில நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மலை மேகம் பெய்து கொண்டிருக்கிறது, கிளவுட் உண்டு. இவர் அந்த மலை மேகத்தை பார்த்துட்டு அவர் சொல்றார், ஏ மேகமே, நீங்க வேண்டிய இடத்துல பெய்த்து மழை பெய்ஞ்சாலும் பிரச்சனை இல்ல, அதனுடைய விளைச்சல் என்னுடைய ஆட்சிக்கு கீழே தான் வரப்போகுதுன்னு சொல்ற. அந்த அளவு விசாலமான ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்த, அவ்வளவு விசாலமான ஆட்சி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கிதாப்ல எழுதுறாங்க, இவர் ஒரு பயணம் போறதாக இருந்தா முதலாவதாக எந்த இடத்துக்கு போவாங்களோ அந்த இடத்துக்கு அறிவித்தல் கொடுப்பாங்க, ஹலீஃபா அமீருல் மூமினின் வாரார், அங்க ஏற்பாடு செய்யுங்க. அவர் போறதுக்கு முன்னால முன்னுக்கு ஒரு 10,000 ஒரு குதிரைக்கு மேல சோல்ஜர்ஸ் போவாங்க. நடந்து ஒரு 10,000 பேர் போவாங்க. முன்னுக்கால 10,000 20,000, அதே மாதிரி பின்னுக்கால 10,000 நடந்து கொண்டு போவாங்க. 10,000 குதிரைகள் போவாங்க. இவருக்கு வேற ஹாஸான செக்யூரிட்டிஸ் எத்தனையோ பேர். இவ்வளவு பெரிய ஒரு ஹலீஃபா அமீருல் முஃமினீனாக இருந்தார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதே காலத்துல பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய ஒரு வலியுல்லாஹ் இருந்தாங்க. ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவரை கண்டா சிறுவர்கள் எல்லாம் மஜ்னூன், பைத்தியக்காரன் என்று சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹுடைய ஒரு நேசன் ஹாரூன் ரஷீத் இவரை பத்தி நல்ல விளங்கி இருந்தாங்க. எந்த அளவுக்கு மஹப்பத் என்றா இவருக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு, வேண்டிய நேரத்துல என்ற காசலுக்குள்ள வந்து என்னைய சந்திக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இருக்குது. ஆனா சில நேரத்துக்கு அமீருல் மோமினோனும் இவரை வச்சு ஜோக் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனா அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு வழி. ஒரு நாள் என்ன செஞ்சாருண்டா, அமீருல் மோமினின் பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஜோக் பண்ணி கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அசா ஒன்று இருந்துச்சு, ஒரு ஸ்டிக் கொண்டு கம்பவுண்ட் இருந்து அது அப்படியே பஹ்லூல்ட கையில கொடுத்துட்டு சொன்னாங்க, பஹ்லூல், உலகத்துல ஆக பெரிய பைத்தியக்காரனுக்கு பேய்த்து இந்த அசாவை கொடுங்கோன்னு சொன்னாங்க. ஜோக்குக்கு தான் சொன்னார். அவரும் தாங்க கலீஃபா, நான் ஆக பெரிய பைத்தியக்காரனுக்கு கொடுக்கிறேன்னு எடுத்துட்டார். எத்தனையோ வருடங்கள் பேசிட்டு ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நோய் வாய்ப்பட்டார். கடைசி சக்கராத்துடைய கட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நாட்டு மக்கள் வந்து எல்லாமே நோய் விசாரிக்கிறாங்க. இந்த நேரத்துல பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் வந்தாங்க.
பஹ்லூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து இப்ப நோய் விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்க கொள்ள சக்கராத்துடைய நேரம் கேக்குறாங்க, ஒரு பெரிய ஒரு பயணம் போறீங்க, அந்த போற இடம் பொதுவா நீங்க போற இடத்துக்கு சொன்னா பெரிய ஏற்பாடு எல்லாம் செய்வாங்க, நீங்க எல்லாம் செல்லிதானே வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, பஹ்லூல் என்ன பைத்தியம் விளையாடுறாய், நான் மௌத்தாக போறேன், யாருக்கு செல்லி வைக்க போறேன்னு கேட்கிறேன். அப்படியா, அப்ப நீங்க செல்லி இல்லையான்னு கேட்டார். அப்ப நீங்க பயணம் போறீங்க, அந்த உங்களுக்கு முன்னால போற அந்த 10,000 சோல்ஜர்ஸ் குதிரைக்கு மேல போறவங்க அவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்களான்னு கேட்டா. சொன்னார், பஹ்லூல் இது ஜோக் பண்ற நேரமா, நான் வருத்தத்தில் இருக்கிறேன் பஹ்லூல், ஏன் இப்படி ஜோக் பண்றாய்? அப்ப அவங்களும் வர மாட்டாங்களான்னு கேட்டேன். சரி, உங்களோட நடந்து கொண்டு போற அடுத்த 10,000 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களே, சரி அவங்களுக்கு சரி சொல்லி இருக்கிறீங்களா, நீங்க போறீங்க பயணம் உங்களோட வர சொல்லி சொன்னாங்க. பஹ்லூல் இது ஜோக் பண்ற நேரம் இல்ல, நான் மௌத்தாக போறேன். அப்ப கலீஃபா கொஞ்சம் இருங்க என்று சொல்லிட்டு அந்த அசாவை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே கலீஃபாட கையில கொடுக்கணும். அமீருல் முஃமினீன் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த அசாவை அவருக்கு சப்ஜெக்டே மறந்துருந்துச்சு, அவர் ஜோக்குக்கு கொடுத்த அந்த அசா அவருடைய கையில கொடுக்கப்படுற நேரத்துல ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழுறாங்க. சொன்னாங்க, பஹ்லூல் உண்மையான விஷயம் உலகத்துல ஆக பெரிய மடேன் தான், இவ்வளவு பெரிய ஆட்சி இருக்குது, நான் மௌத்துக்கு என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன் என்றது எனக்கே தெரியாது. ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே விளங்கிக் கொள்ளும், இந்த ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்னைய விட உங்களை விட புத்திசாலி தான். ஒரு நாளைக்கு 200 ரக்காத் நஃபில் தொழுவாங்க. அவருடைய காலத்துல தான் ஹதீஸ்கள் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அவருடைய மனைவி தான் ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி சப்ளை பண்றதுக்கு பெரிய டேம் எல்லாம் செஞ்சாங்க. வல்லாஹி செல்றேன், எங்களே விட புத்திசாலி தான். ஆனாலும் அவருக்கும் மௌத்து வந்துச்சு, அவர் அவரை மடேன் என்று தான் செஞ்சார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே யார் உலகத்துல வாழ்ந்தாலும் நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் எழுதி வச்சிருக்கிறான். நாங்க ஒவ்வொருத்தரும் மௌத்தை ருசிக்கதான், அதை சுவைக்கதான். அதே ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன மகன் 16 வயது, அவர் பெரிய ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் காட்டுல வஃபாத் ஆகிறார். அவர் வஃபாத் ஆகிற நேரத்துல பக்கத்தில் உள்ளவருக்கு நசீஹத் செல்றார், வாப்பாக்கு பேத்து சொல்லுங்க, யா சாஹிபி லா தக்தரிர் பிதனஉமின் ஃபல் உமரு யன்ஃபுது வன் நஈமு யஸூலு. யா சாஹிபி என்னுடைய நண்பனே, லா தக்தரிர் பிதனஉமின் இந்த உலகத்துடைய லக்ஸரி வாழ்க்கையை பார்த்து நீங்க ஏமாற வேண்டாம். ஃபல் உமரு யன்ஃபுது வன் நஈமு யஸூலு உங்களோட வாழ்க்கை கழிந்து கொண்டே போகிறது, இந்த உலகத்துடைய நிஅமத்கள் அழிந்து கொண்டே போகிறது. فإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول. இன்றைக்கு நீங்க கபரிஸ்தானத்துக்கு ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போனா ஃபஅலம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு நாளைக்கு அது உங்களோட ஜனாசாவாக தான் இருக்கு. இன்றைக்கு நாங்க ஜனாசா கொண்டு போறோம், நாளைக்கு அது எங்களோட ஜனாசாவாக தான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே நிச்சயமாக சத்தியமாக உலகத்துக்கு எப்ப வந்தோம் என்று ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம், எப்ப உலகத்தை விட்டு போறோம் என்பது யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் எந்த நேரத்துல நாடுவானோ அந்த நேரத்தில் எங்கட ரூஹகளை எடுப்பான். ஆனா ஆக முக்கியம் தான் பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துல புத்திசாலிய போல வாழ்றது, மௌத்துக்கு முன்னால் உள்ள மௌத்துக்கு முன்னால மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய்யறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் 2 முறையில வாழலாம். ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளுக்கு வழிபட்ட முறையில வாழலாம். அப்படி இல்லாட்டி அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செஞ்சு கொண்டு வாழலாம். இந்த உலகத்துல 2 முறையில வாழ்ந்தா அல்லாஹ் மனிதர்களுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய முறையும் 2 முறை தான். ஹதீஸ்ல வந்திருக்குது, எந்த மனிதன் உலகத்துல எந்த நேரம் துனியாவை பத்தி கவலைப்படுறானோ, காலையில எலும்புகோலே யோசிக்கிறது என்ன, ஆபீஸ்ல போயிட்டு என்னென்ன வேலை, கடைக்கு போயிட்டு என்னென்ன வேலை, இன்றைக்கு என்னென்ன டார்கெட் ரீச் பண்ணிருக்குது, தீனுடைய எந்த விஷயமும் இல்ல. இன்றைக்கு எவ்வளவு குர்ஆன் ஓதணும், எவ்வளவு திக்ர் செய்யணும், எவ்வளவு திலாவத் செய்யணும், எவ்வளவு சதகா கொடுக்கணும், இந்த எந்த சிந்தனையும் இல்ல. எந்த நேரம் ஹம்முத் துனியா, துனியாவுடைய சிந்தனையோட யாரு காலையில எழும்புவாங்களோ, ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பல சோதனைகளை உண்டாக்குறான். அதுல முதலாவது தான் ஹம்முன் லா யன்கதி அன்ஹு அபதா, அவருடைய உள்ளத்துல இந்த நேரம் கவலை இருந்து கொண்டே இருக்கு. இப்பதான் புள்ளையுடைய ஒரு பிரச்சனைக்கு
ஒரு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுட்டாரு. இப்ப அடுத்த பிரச்சனை வந்துச்சு, ஆபீஸால பிரச்சனை. இப்பதான் அந்த ஆபீஸ்ல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒன்று எடுத்துட்டாரு. இப்ப மனைவிட பக்கத்தால ஒரு பிரச்சனை வருவது. இப்பதான் மனைவிட பிரச்சனைக்கு எடுத்தா வேற ஒரு பிரச்சனை ஒன்று வருவது. எந்த நேரத்திலையும் அல்லாஹ் உள்ளத்துல ஒரு வகையான கவலையை உண்டாக்கி கொண்டே இருப்பார். ஹம்முன் லா யன்கசிஉ அன்ஹு அபதா. இரண்டாவது சோதனை வஷுகுலுன் லா யஃப்ருகு மின்ஹு அபதா. இந்த நேரம் அவர் பிஸியாக இருப்பார். அவருக்கு தீனுடைய விஷயங்களை செய்யறதுக்கு அல்லாஹ் டைமே கொடுக்க மாட்டார். கொஞ்சம் தொழுந்துட்டு போங்களே என்று சொன்னா பிஸி அப்பா என்று சொல்லுவார். நீங்க பிஸியாக இல்ல, அல்லாஹ் அவங்களே பிஸி ஆக்கிட்டான். உங்களுக்கு தீனுடைய விஷயங்களுக்கு இப்ப அல்லாஹ் டைம் தராம இருக்கிறார். ஏன் நீங்க ஆரம்பத்துல நீங்க உலகத்துடைய கவலையிலே காலத்தை கழிச்சிட்டீங்க, அல்லாஹ் அவங்களே பிஸி ஆக்கிட்டான். மூணாவது வஃபக்ருன் லா யபலுகு கினாஉஹு அபதா. இந்த நேரம் அல்லாஹ் வறுமை உள்ளத்துல போட்டுடுவார். இதெல்லாம் உள்ளத்துல வர பிரச்சனைகள். வறுமை என்ன? ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது, ஆனாலும் போதா என்ற தன்மை அல்லாஹ் போடுவார். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் கிடைக்குது, ஆனா மாஷா அல்லாஹ் வாகனம் போகுது, மாஷா அல்லாஹ் நல்ல சந்தோஷமா இருக்கிறார், எந்த கடனும் இல்ல. ஆனா மாசத்துக்கு அவருக்கு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் சம்பளம், ஆனா போதா என்றே இருக்கிறாரு. பெரியோர்களே, சகோதரர்களே, ஷரியத்துடைய பார்வையில, இஸ்லாத்துடைய பார்வையில ஃபகீரி வந்தார். நாலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வஅமலுன் லா யபலுகு முன்தஹாஹு அபதா. பெரிய பேராசைகள் உள்ளத்தில் இருக்கும், ஆனா அந்த பேராசைகளுக்கு ஒரு முடிவொன்றே அல்லாஹ் தர மாட்டான். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி டெவலப் ஆகணும், அப்படி செய்யணும், பல எண்ணங்கள் இருக்கும், அல்லாஹ் அதோட முடிவே உண்டாக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சுருக்கம் என்னன்னா உள்ளத்துல உள்ள நிம்மதி அல்லாஹ் இல்லாமாக்குவான். எனவே யாரெல்லாம் உலகத்துல மௌத்த மறந்து வாழ்றாங்களோ அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியற்ற ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை உண்டாக்குவான். உலகத்துல மட்டுமல்ல சோதனை, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மௌத்துடைய நேரத்திலேயும் சோதனை, மௌத்துக்கு பின்னாலேயும் சோதனை தான். குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான், வமன் அஅரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضنكா. யாரெல்லாம் உலகத்தில் எங்களுடைய சிந்தனையை புறக்கணித்து வாழ்றாங்களோ فإن له معيشة ضنكا, அவங்களுக்கு நாங்க நெருக்கடியான வாழ்க்கை உண்டாக்குவோம். பணம் இருக்குது, நிம்மதி இல்ல. புள்ளேல் இருக்குது, நிம்மதி இல்ல. வசதி இருக்குது, நிம்மதி இல்ல. வாகனம் இருக்குது, நிம்மதி இல்ல. மஈஷத்தன் ضنكா, நெருக்கடியான வாழ்க்கை. எங்க உள்ளத்துல நெருக்கடி, நிம்மதி இல்லாத நிலைமை. மௌத்தாகினா நல்லம் என்று சிந்திக்கிறார், டைம் இல்லாம இருக்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த மனிதனுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில மட்டுமல்ல மௌத்துடைய நேரத்துல கூட அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்படுத்துவான் என்றா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான், فكيف اذا توفتهم الملائكه يضربون وجوههم وادبارهم. அவங்களோட மௌத்துடைய நேரத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகாமார்கள் மூலமாக அவர்களுடைய முகங்களுக்கும் முதுகுகளுக்கும் அல்லாஹ் அடிச்சு கொண்டே இருப்பான். உலகத்துடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல. கடைசி சக்கராத் மௌத்துடைய நேரம் வந்தா அல்லாஹ் எங்களுக்கு கண்ணால விளங்காது, மலாயிகாமார்கள் முகத்துக்கும் அல்லாஹ் முதுகுக்கும் அடிச்சு கொண்டே இருப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த சக்கராத்ல கஷ்டப்படுறவரை பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்களாம், வகீல மன் ராகா, இவருக்கு ஓதி பாக்குறதுக்கு யாரும் இல்லையா, இவ்வளவு தடமாறுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில கஷ்டம், சக்கராத்ல கஷ்டம், ரூஹ எடுக்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப கஷ்டப்படுது. நாங்க என்ன நினைப்போம், சரி உலகத்துல வாழ்க்கையில ஏதோ மாற்றம் செஞ்சிட்டான், அல்லாஹ்க்கு மௌத்தோட முடிஞ்சிடுமா? இல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, எப்ப சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், எப்போ ஒரு பாவிட ஜனாசாவ கபிரிஸ்தானத்துக்கு மக்கள் தூக்கி கொண்டு போவாங்களோ அந்த மையத்து சொல்லுமாம், யா வைலா யா வைலா ஐன தذهبون بها, ஏ கேடே, ஏ நஷ்டமே, என்னை எங்க கொண்டு போறீங்க, அந்த கபர்லயா போட போறீங்க? ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சத்தம், இந்த மையத்து கத்துற சத்தம் இருக்குதே, மனிதர்களுக்கு கேட்காது, மிருகங்களுக்கு கேட்கும். மனிதர்களுக்கு கேட்டா ஜனாசாவை கீழே போட்டு ஓடி பேசிடுவாங்கன்னு சொன்னாங்க.
எனவே வாழ்க்கையிலும் கஷ்டம், சக்கராத்திலும் கஷ்டம், மௌத்திலும் கஷ்டம், ஜனாசாவை தூக்கி கொண்டு போற நேரத்திலும் கஷ்டம். சரி, கபர்ல வச்சா எல்லாம் பிரச்சனை முடிஞ்சணுமா? கபர்ல வைக்கக்கூடிய நேரத்துல ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, அந்த கபர் அந்த மையத்தை பார்த்து பேசும். فَأَمَّا أَنْ كُنْتَ لَأَبْغَضُ مَنْ يَمْشِي عَلَى ظَهْرِي إِلَيّْ فَإِذْ وُلِّيتُكَ الْيَوْمَ وَصِرْتَ إِلَيَّ فَسَتَرَى صَنِيعِي بِكَ. என்னுடைய முதுகுக்கு மேல நடந்த மனிதர்கள் ஒரு கெட்ட மனிதன் தான் நீ. இன்றைக்கு நீ என்னின் பக்கம் வந்திருக்கிறாய், உன்னோட நான் எப்படி நடந்து கொள்வேன் என்றதை பார்த்துக்கோ. அந்த கபர் அந்த மையத்தோட பேசும். வெறுப்போடு இருந்தாலும் நாங்க தூக்கி வைக்கதான் போறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரல்களை கோரித்து காட்டினாங்க. விலா எலும்புகள் ஒவ்வொன்றாக சேரும் வரை அந்த கபர் அந்த மனிதன் அப்படியே நெசுக்கிக் கொண்டே இருக்கும். அதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க, ஃபயுகையது லஹு 70 தனீனன். அல்லாஹ் 70 பாம்புகள் அந்த கபருக்குள்ள சாத்திடுவார். இங்க ஒரு பாம்பு இருந்தா எல்லாமே ஓடி போய்த்துருவீங்க, பயான் செய்யற நானும் ஓடி போய்த்துருவார், யாரும் மிக்க மாட்டான். என் பாம்பு என்று சொன்னா, பெரியோர்களே, சகோதரர்களே, 70 பாம்பு கபருக்குள்ள போட்ட அந்த மனிதன் எங்க போறான்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சரி மௌத்தோட முடிஞ்சு கபரோட முடிஞ்சா இல்ல, கியாமத்துடைய நாள் எழும்பக்கூடிய நேரத்திலும் யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, தடமாற்றமான நிலைமையில தான் எழும்புவார். என்னடா இது புதிய ஒரு நாள், என்னத்துக்காக வேண்டி இவ்வளவு மக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறாங்க? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த மனிதனுக்கு முன்னால அல்லாஹ் நரகத்தை கொண்டு வருவான். வலத பார்த்தா அவருடைய நன்மைகள் இருக்கும், இடத பார்த்தா அவருடைய அதிகமான பாவங்கள். வலதுல கொஞ்சம் நன்மை, இடத்துல அதிகமான பாவம். முன்னுக்கால நரகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அதே மாதிரி மீசானுடைய தராசில எல்லா நன்மைகளையும் பாவங்களை போட்டு அல்லாஹ் நிறுத்து காட்டுவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு கூட இமாம் சாப் ஓதின ஒரு ஆயத் தான், இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. அல்லாஹ் பட்டோலைய கையில குடிச்சிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்க செஞ்ச நன்மைகளை பாருங்க, பாவங்களை பாருங்க, நீங்களே முடிவு செய்யுங்க, நீங்க நல்லவனா கெட்டவனா. இக்ரா கிதாபக், நீயே உன்னுடைய பட்டோலைய வாசிச்சு பார். பெரியோர்களே, சகோதரர்களே, பாவிகள் எடுத்து பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. சூரத்துல் கஹஃப் இன்றைக்கு இமாம் ஓதினாங்க, வருதா இல்லையா? வருதா? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது ஒரு ஆச்சரியமான கிதாபே, சின்னது பெரியது ஒன்னும் விடுபட்டு இல்லே. நாம் பகிரங்கமாக மறைவாக மனைவிக்கு தெரியாம, புள்ளேலுக்கு தெரியாம, நாட்டுக்கு தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குதே. ஆச்சரியப்படுவான் பட்டோலைய பார்த்து. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கியாமத்தில் இதெல்லாம் நடக்கதான் போகுது. எல்லாமே அல்லாஹ் காட்டுவான். ஒரு பாவி ஒரு நாளும் தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவ்வளோ எல்லாம் தெளிவாக இருந்தும் அந்த மனிதன் மறுப்பான். அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் இந்த பாவம் ஒன்றுமே செஞ்சில்லே, இதுல மலாய்க்காமார்கள் பொய் எழுதிருக்கிறாங்களே. அல்லாஹ் சொல்லுவான், அந்த மலாய்க்காமார்கள் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், ஒரு நாளும் பொய் எழுத மாட்டாங்க. இந்த மனிதன் மூமின் முஸ்லிம் மலாய்க்காமார்களை பொய்க்காரன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், இந்த மலாய்க்காமார்கள் அவங்களுக்கு நாங்க எதை சொல்றோமோ அதை மட்டும்தான் செய்வோம், பொய் எழுத மாட்டாங்களே. இவர் சொல்லுவார், இல்ல மலாய்க்காமார்கள் பொய் எழுதிருக்கிறாங்க, நான் இவ்வளவு பாவம் செஞ்சே இல்லை, படமா நான் பார்த்தே இல்லை, பாட்டா நான் கேட்டே இல்லை, கனடாக்கா நான் பெய்தே இல்லை என்று சொன்னாலும் சொல்லிடுவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனா ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நீதமானவன் என்றா, ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த மனிதன் அல்லாஹ் நரகத்துக்கு போடவே மாட்டான். நான் பாவி நரகத்துக்கு தான் தகுதி என்று சொன்னாதான் அல்லாஹ் போடுவான், நரகத்துக்கு இல்லாடி போட மாட்டான். அவ்வளவு நீதமானவன். ஸ்ரீலங்கால வெளிக்கடை பிரிசன் இருக்குது. வெளிக்கடை பிரிசன்ல போயிட்டு பயான் செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் கிட்ட வந்து பேசுவாங்க. சில நேரத்துக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஹஸ்ரத் பாருங்க ஹஸ்ரத், யாரோ செஞ்சதுக்கு என்னைய தூக்கி போட்டுட்டான், நான் கேட்கவே இல்லை, யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரும் இல்லதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனா நரகத்துல அப்படி நடக்காது. யாரோ செஞ்ச குத்தத்துக்கு என்னைய தூக்கி போட்டுட்டாங்க பாருங்களே, இல்ல பெரியோர்களே, சவுலே, நீ ஏற்றுக்கொண்டாதான் உன்னைய நரகத்துக்கு அல்லாஹ் போடுவான். ஃபர்ஸ்டுக்கே மறுப்பான், பட்டோல இதெல்லாம் போய் ரிப்போர்ட்ல எல்லாம் இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், சரி, இரண்டாவது சாட்சி அல்லாஹ் கொண்டு வருவான்.
إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பூமிய அல்லாஹ் பேச வைப்பான். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, பூமி தான் செஞ்ச அந்த பூமிக்கு மேல செஞ்ச பாவங்களை பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். யா அல்லாஹ், இந்த மனிதன் ஏண்ட முதுகுக்கு மேல ஸ்ரீலங்கால இந்த பேங்க்ல இந்த பிரான்ச்ல போயிட்டு இவ்வளவு வட்டி சல்லி எடுத்தான். யா அல்லாஹ், இந்த வாலிபர் இந்த இன்டர்நெட் கஃபேக்குள்ள போயிட்டு இந்த ஃபில்தி சைட்ட ஏண்ட முதுகுக்கு மேல இந்த இடத்துல பார்த்தான். யா அல்லாஹ், இந்த மனிதன் கனடால வந்து டொரண்டோல இந்த இடத்துல இந்த பாவத்தை செஞ்சான். யா அல்லாஹ், பூமி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனா மனிதன் ஏற்றுக்கொள்வானா? ஹதீஸ்ல வருவது, அந்த மனிதன் இந்த பூமியுடைய சாட்சியம் மறுப்பான். இந்த பூமி பொய் சொல்லுது ரப்பே, நான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல. மலாய்க்காமார்களை மறுக்கிறான், பூமியை மறுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், யார நீ நம்ப போறாய்? நான் யாரையும் நம்ப மாட்டேன், குடும்பத்தார்களையும் நம்ப மாட்டேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து யாசீன்ல சொல்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த கியாமத்துடைய நாள் அவனுடைய வாய்க்கு நாங்க சீல் அடிப்போம், அவனுடைய கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இன்ன ஸம்அ, அவருடைய காது, அவருடைய கண், அவருடைய உள்ளம் அல்லாஹ் பேச வைப்பான். கண்ணால என்னென்ன பாவங்களை பார்த்தானோ அவருடைய வாய் பேசாது, கண் அல்லாஹ் பேச வைப்பான். காதால் என்னென்ன பாட்டுகள் மியூசிக் கேட்டாரோ காது பேசும், அவருடைய வாய் பேசாது. உள்ளத்தில் எவ்வளவு பெருமை, எவ்வளவு பொறாம, எவ்வளவு கோபம், எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு பாவங்கள் உள்ளத்தால செய்ய முடியும், அந்த ஒவ்வொன்றை பத்தி உள்ளத்தை அல்லாஹ் பேச வைப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல வருவது, உறுப்புகள் ஒவ்வொன்றா செல்ல ஸ்டார்ட் பண்ணவர்கள் 1-2 செல்லகள், அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இல்ல இல்ல இன்னும் இருக்குதுன்னு அவரே சொல்லி முடிச்சுடுவார். யாரு பேசுறது? அவர் தான் பேசுறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப சொல்லுவான், ரப்பனா அப்ஸரனா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா முகினூன். யா அல்லாஹ், இப்ப எல்லாம் விளங்குது ரப்பே, எல்லாம் கேக்குது. யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சிட்டு வாரோம். யா அல்லாஹ், ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹா. யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான் அமல் செஞ்சிட்டு வாரோம். லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், ஒரு செகண்ட் எனக்கு தா. யா அல்லாஹ், ஃபஅஸ்ஸதக வ அகுன் மினஸ் சாலிஹீன். இந்த முழு சொத்தையும் சதகா கொடுத்துட்டு வாரேன் ரப்பே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவுதான் அளந்தாலும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தர மாட்டான். நீண்ட நேரம் எடுக்க விருப்பம் இல்ல, ஏனெண்டா இரவுடைய நேரம், நாளைக்கு நீங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவரோட முடிச்சுக்கொள்வோம், இன்னும் 2-3 நிமிஷத்துல முடிச்சுக்கொள்வோம். அப்பதான் நீங்க தொடர்ச்சியா வருவீங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு நாள் இதெல்லாம் அல்லாஹ் கதைகள் குர்ஆன்ல சொல்லல, ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டது குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். ரப்புல் ஆலமீன் இவ்வளவு தெளிவாக சொல்றான், நீ இவ்வளவு எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாய், உலகத்துடைய வாழ்க்கை விளையாட்டு இல்ல, உனக்கு முன்னால் எவ்வளவு பேர் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, எல்லாம் மௌத்தாகிட்டாங்க, நீயும் தயாரிப்பு செஞ்சு மௌத்தாகிக்கோ, அப்படி இல்லாட்டி நீ கஷ்டப்படுவாய். அதான் ஒரு பெரியார் சொல்றார், மிலே ஹாக் மே எஹ்லே ஷா கேசே கேசே மக்கி ஹோ கயி லாமகா கேசே கேசே. மிலே ஹாக் மே எஹ்லே ஷா கேசே கேசே. பெரிய பெரிய பட்டம் பதவி உள்ளவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. மக்கி ஹோ கயி லாமகா கேசே கேசே. மக்கி என்ன சொன்னா ஒரு தடவை பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய வீடுகள், பங்களாக்களுக்கு சொந்தக்காரன், இப்ப வீடுகள் இல்லாம கபருக்குள்ள போய்த்திருக்கிறார். ஹுவே நாமவர் பேனிஷா கேசே கேசே ஜமீ கா கயி ஆஸ்மா கேசே கேசே. ஹுவே நாமவர் பெரிய பெரிய பேர் உள்ளவங்க. சிலவங்க சொல்லுவாங்க, அந்த ஏரியால போய் கேளுங்களேன், என்னைய பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், அவ்வளவு பெரிய பேர் உள்ளவர், அவருடைய அட்ரஸும் இல்லாம ஆகிட்டார். வானத்துல பறந்தவர், பூமியில புழு பூச்சிகள் அவரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் ஹகீகத், இதுதான் உண்மைக்குமே நடக்க போகுது. ரமதானுடைய மாசத்தை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான் என்றா, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு நீங்க தயாரிப்பு செய்யுங்க. அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தையும் தந்திருக்கிறான். எனவே முடியுமான அளவு மௌத்துடைய சிந்தனையை உண்டாக்கி, பெரியோர்களே, சகோதரர்களே, கடைசியா இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். பாருங்க, சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தார் வர காட்டியும் அல்லாஹ் எதை செய்ய வானம் சொன்னானோ அதுல இருந்து நாங்க எங்களை தவிர்க்க வைக்கிறோமா இல்லையா? நஃப்ஸ அடக்குறோமா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் இஃப்தார்ல சம்சா பேட்டிஸ், கட்லட் பேட்டிஸ், கஞ்சி எல்லாம், சர்வத் எல்லாம் பார்க்கக்குள்ள உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இஃப்தார் என்று சொல்றது அது மௌத்த போலதான். நஃப்ஸ அடக்கி கொண்டு நன்மை செஞ்சு கொண்டே இருக்கிறார். பாவம் செய்யாம எப்படியோ கஷ்டப்பட்டு செய்யறார். மவுத் என்று வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம் தான். அததான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொல்லி உலகத்தில் யார் இஸ்திகாமத்தாக அமல் செய்வாங்களோ, மவுத்துடைய நேரத்துல மலாய்க்காமார்கள் அடிக்க மாட்டாங்க. மௌத்துடைய நேரத்துல தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ரஹ்மத்துடைய மலாய்க்காமார்கள். தஃப்சீர்ல வருது 500 மலாய்க்காமார்கள் கஃன்கள் எடுத்துக்கொண்டு குளிப்பற்றத்துக்கு தயாராகி சந்தோஷமாக இவருடைய ரூஹ் எடுக்கிறதுக்கு வராங்க. பயங்காட்ட மாட்டாங்க. வந்து சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படவானாம். எது நடக்க போகுதோ அதை பத்தி பயப்படவானாம். வலா தஹ்ஸனு, எதை விட்டுட்டு போறீங்களோ அவங்கள பத்தி கவலைப்பட மாட்டோம், நாங்க பாத்துக்கொள்வோம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நாங்க உங்களுக்கு நன்மாராயம் சொல்றோம். அவர் சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹ் எடுப்பான், கஷ்டப்படுத்த மாட்டான். மௌத்துடைய நேரத்திலும் சந்தோஷம்தான், மௌத்துடைய நேரமும் சந்தோஷம்தான். அவருடைய ஜனாசாவை கொண்டு போற நேரத்துல ஹதீஸ்ல வருது, கத்திமூனி கத்திமூனி, என்னை உலகத்துல வைக்கவானம், அவசரமா கொண்டு போய்த்து கபர்ல போடுங்க, அவசரமா கபர்ல போடுங்க. பெரியோர்களே, சகோதரர்கள், எவ்வளோ கண்ணியமான வாழ்க்கை. உலகத்திலும் கண்ணியம், மௌத்திலும் கண்ணியம், சக்கராத்திலும் கண்ணியம், கபர்லம் கண்ணியம். அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்திலையும் கண்ணியப்படுத்ததான் போறான். எனவே எல்லாத்துக்கும் இந்த 2.5 நிமிஷ வாழ்க்கை இருக்குது. இந்த 2.5 நிமிஷ வாழ்க்கையை சரியான ட்ரக்குக்குள்ள போட்டு எங்களைய நாங்க சீராக்கி கொண்டோம் என்றா எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.